இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்? விஜயோட ட்ரைலர் பார்க்க போறோம். விஜய் அங்கிளோட மூவியோட ட்ரைலர் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஒரு ட்ரைலர் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். சோ ஒன் லாஸ்ட் டைம் தளபதி விஜயோட ஜனநாயகன் மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அதான் இதுல பார்க்க போறோம். சோ யாரோட மூவிடா அது ஜனநாயகன்? விஜய் அங்கிளோட மூவி. உங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்குமா? விஜய் அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் எப்படி ஃபேன் ஆனேன்னு தெரியல, பட் இவங்களும் அதே மாதிரி ஃபேன் ஆயிட்டானுங்க. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸோ இதான் லாஸ்ட் மூவிங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி எதுக்கு பார்த்து ட்ரெய்லருக்காக பார்க்க டைம்லாம் வராது. ஓகே, ஸோ ட்ரெய்லர் எப்படிங்கிறத பார்த்துலாம். ஓகே, ப்ளே பண்ணவா? வந்துடுச்சு. ஸோ ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தளபதி வெற்றி கொண்டான் டிவிக்கு அது சிம்பிள் ஆஃப் போகுது. சம்பவம் பண்றவனுக்கு செய்யற சம்பவம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. புலி மாதிரி இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கொள்ளணும். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? கேம் விளையாட போறாங்க. இந்தியா என் காலடியில் வந்த பொழுது விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒன்று அது தெரிஞ்சா நாட்டுக்கு வர ஒரு ப்ராப்ளத்தையே தடுக்கும். மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. அவதான் வெள்ளன்றான். சூப்பரா இருக்கு. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொண்ட காலங்களாயிருமா அவனை உயிர் தர முடியாத சிறுவையில உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி திரும்பி போற ஐடியாவே இல்லை. I am coming. I am waiting to know whether I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. ரோபோட். ஓகே, ஸோ ட்ரைலர் முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப சொன்னாரு பகவத் கேசரியில இருந்து பகவத் கேசரி பாத்தியா? பாத்துட்டேன். பார்த்தோம்ல. ஆமா, ஆக்சுவலா நாங்க பகவத் கேசரி பார்த்துட்டோம். அதை பத்தி அப்போ பேசுங்க. சரி, இந்த ட்ரைலர் பத்தி மட்டும் சொல்லு. இதுல உனக்கு என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ட்ரைலர்ல எல்லாமே செம்மையா இருந்துச்சு. எனக்கு அந்த கார்ல உட்கார்ந்து பண்ணதும் அப்புறம் லாஸ்ட் சீன் அது. அப்படியா? ஸோ ட்ரெய்லர் பற்றி என்னோட வியூ என்னன்னு சொல்லிடுறேன். ட்ரெய்லர் நல்லா இருக்குது. ஓகே, ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியாக இருக்குது. சென்டிமெண்ட்டும் இதில் இருக்குது. ஏன்னா நான் பகவத் கேசரி ஆல்ரெடி பார்த்துட்டேன். இந்த படம் வந்து பகவத் கேசரி மாதிரி இருக்குன்னு சொன்னால் திரும்பி நான் ரீவாச் பண்ணேன். 2 months திருப்பி ரீவாச் பண்ணேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்ச படம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பாலையா மூவி அதை போய் விஜய் பண்ணா சொல்லிட்டுறாங்க. பட் பகவத் கேசரியும் டாக்கு மகாராஜ் கூட தமிழுக்கு பண்ணால் ஓடுற மாதிரி கதைகள் தான். அந்த அளவு ஸ்கிரிப்ட் பிளே தான். ஆனால் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் எடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்காது. ஸோ நல்லாவே இந்த அரசியல் மாதிரி மாநாடு நடக்கிற மாதிரி அப்போ அரசியல்வாதிகள் இது எதுவுமே அதில் இருக்காது. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த படம் படி இது எப்படி கதை ஆரம்பிக்குதுன்னா வேகவத்தோட மகளை தான் இவங்க எடுத்து ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வேணா. நீங்கள் பார்த்தா சீன் தெரியும். ஜெயிலில் இருக்க மாதிரி தெரியும். ஜெயிலில் இருக்கப்போ ஹெல்ப் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு தான் மமிதா பைஜு.
ஸோ அவள் இறந்ததுனால அந்த பொண்ணை எடுத்து வளர்ப்பாங்க, அந்த பொண்ணை மிலிட்ரி ஆகணுங்கிறது அவங்க அந்த பொண்ணோட அப்பாவோட ஆசையை அவன் நிறைவேற்றணும். ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு இடையில தான் வில்லன் வருவான். ஸோ வில்லன் வகப்போ இன்டர்வல் சீன்லாம் வருவான். இந்த படத்தை ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா, இன்டர்வல் சீனில் வில்லன் வகுப்ப ஆல்ரெடி வில்லனுக்கும் அதான் விஜய்க்கு அதான் அந்த தெலுங்குல இருக்க பாலியாவுக்கும் ஆல்ரெடி ஒரு இது இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வில்லன் மீட் பண்ணுறப்பே அவன் காலை உடச்ச நான் தான் சொல்கிற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இது நல்லா எதிர்பார்த்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்மையாக போகும். அந்த பொண்ணை எப்படி அந்த பொண்ணை பயம் போக வச்சு, அந்த பொண்ணு வச்சுட்டு பயம் இருக்கும், அப்பா இருந்தாலும் பயப்படுவான், அந்த பயத்தை போக வச்சு அவளை எப்படி மிலிட்ரி ஆகுதான் இருக்காது. ஈவன் கிளைமேக்ஸ் கூட ஒரு சென்டிமெண்ட் சீட் இருக்குது. அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கண்டிப்பாக தமிழ் ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப ஆக்ஷனாக இருக்குது செகண்ட் ஹாஃபில். எது இந்தியாவே நான் இது பண்ண போகிறேன்னு சொல்லி வில்லன் சொல்கிறது எல்லாமே அதில் அப்படி இருக்காது. ஸோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒரு பஸ் ஃபைட் ஆகும் தெலுங்கில், அது இதில் இருக்கான்னு இருந்தால் சூப்பராக இருக்கும். அந்த சீன் ஆக்சுவலாக டேரக்டாக வில்லனை வீட்டுக்கே போவாங்க, பஸ் எடுத்துகிட்டு போவாங்க பாலையா, அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே அது இருக்கான்னு தெரியல. பட் இந்த ட்ரோன்ஸு ரோபோஸ் இது எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ட்ரோன்ஸு ரோபோஸ்லாம் ஒரு சைடு இருக்குது. இதுக்கிடையே இப்போ வந்து ஐ திங்க் செகண்ட் ஹாஃபில் மாற்றம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்காக எல்லாம் போகிற மாதிரி அளவுக்கு அந்த ரேலியெல்லாம் நடக்கிற அளவுக்கு போகுது. ஸோ இது அது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வினோத்தோட குக்கிங்காக இருக்கும். அது வித்தியாசமாக இருக்கலாம். அது போகடிக்காமல் போகணும், சொதப்பிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பாக சொதப்பாது, ஏன்னா ஆல்ரெடி பார்த்த படம் தான். செகண்ட் ஹாஃப் சரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். சில ட்ரெயிலர் பிடிச்சிருந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங் பை ஐ எம் கம்மிங். பட் நான் விஜய் ஃபேன் தான். பட் பாலிடிக்ஸில் நான் விஜய் ஃபேன் இல்லை, நான் ஒரு சினிமாவோட ஃபேன் தான். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சி உங்களுக்கு ஓகே தானே? ட்ரெயிலர் படம் தான் பார்க்கலாமா? படம் தேட்டர் தான் போய் பார்க்கலாமா? சீக்கிரம் இருக்கீங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே பை பை. ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். சத்துமுட்டு சந்தனம் சத்துமுட்டு சந்தனம் தட்டை இத்தனை இத்தனை இது விஜய் பண்ண போடுவாங்க. சடு சந்தன சடு கில்லி கில்லிலையும் கோட்லையும் போட்டிருக்காங்க. கோட்ல